பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சென்னையிலேருந்து கொடைக்கானல் எஸ்இடிசி வருது பாருங்கள் பஸ்ஸு. இது ஏசி பஸ்ஸு. இது ரேட் பார்த்தோம்னா 1000 ரூபா வருது. அதாவது ஸ்லீப்பருக்கு வருது. 600 வந்து நான் ஸ்லீப்பர் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45க்கு இங்கே வந்துடுச்சு. பட் வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தோம்னா இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இந்த டென்ட்டு கேம்பிங், ஏ ஃப்ரேம், ஹட் மட் ஹவுஸு, மட் ஹவுஸு, அதுக்கப்புறம் இந்த கேம்பிங்கு, மான்ஃபயர், இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய க்ரௌடு. யங்ஸ்டர்ஸு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், கார்ப்பரேட்ஸில் இருக்கிறவங்களாம் இந்த வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைம், ஏன்னா திருப்பி கொடைக்கானல் பார்க்கணும்ல, ஸ்டே எங்கே இருக்குன்றது பார்க்கணும். ஸோ பூம்பாறையா இல்லை கூக்கலான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பஸ் எப்படி வருது போயிட்டு, ஏன்னா அதே பஸ்ஸில் தான் நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். பஸ் எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். கூக்கல் வண்டி பிடிச்சாச்சுங்க. கூக்கல் வண்டி கரெக்டாக 8:20 பஸ்ஸு. கரெக்டாக ஆன் டைம் 8:20க்கு எடுத்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டைம் இருக்குது கூக்கலுக்கு. கூக்கல் ட்ராவல் பண்ணி போனோம்னா அங்கே வந்து இதே பஸ்ஸில் தான் ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டூரிஸ்ட் மாதிரி போய் அங்கே ஏதாவது போட்டிங்கோ இல்லை சைட்ஸிங்கோ பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இதே பஸ்ஸில் கூட நீங்கள் திருப்பி வந்துடலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், அதாவது லோக்கல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும், லோக்கல் மக்களோட ட்ராவல் பண்ணணும், எப்படி இருக்குன்றதை பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். இன்கேஸ் நீங்கள் கூக்கல் போகிறதா இருந்தால் எவ்ரிடே காலையில் 8:20க்கு பஸ் இருக்குது. 1 hour க்ளோஸ் டு ட்ராவலிங் டைம். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி அந்த மண்வேல் இறங்கி வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஹில் ஆஃப் ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ், ஹில் ஆஃப் இன்னெலாம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். இன்கேஸ் நீங்கள் கொடைக்கானல் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்னா இங்கே பண்ணலாம். இது ரோடு பார்த்தோம்னா மெயின் இந்த கொடைக்கானல் என்ற ஒரு ரோடு. இது பார்த்தோம்னா கொடைக்கானல் லேக் வழியாக தான் போவாங்க. அது வழியாக போக மாட்டாங்க. அது லைசன்ஸ் ஆனாமல் அது ஓரத்துலேயே போனோம்னா இந்த கான்வென்ட் ரோடு ஜங்ஷன் இருக்கும். இந்த கான்வென்ட் ரோடு ஜங்ஷனில் இருந்து போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மன்னவனூர் அப்சர்வேட்டரி, பூம்பாறை, ரைட்டில் போனோம்னா மதர் தெரசா யூனிவர்சிட்டி, பல்லங்கி, வில்பட்டி எல்லாமே போகலாம் இந்த ரைட்டில் தான். அதே போல் நீங்கள் நான்வெஜ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அனிஃபா ரெஸ்டாரண்ட் ஒன்று வரும். அனிஃபா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அர்ரஹ்மான் ரெஸ்டாரண்ட் இங்கே ட்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோரி ஸ்பைஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே நார்மல் ப்ரைஸுக்குள்ள கிடைக்கும். இங்கே நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். இந்த பஸ் பார்த்தோன்னா கூக்கல், அதாவது பூம்பாறை வழியாக தான் போகும் கூக்கலுக்கு. காலையில் ஒரு பஸ்ஸு 8 to 9:30 இந்த டைமில் ஒரு பஸ் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் 4 to 5 ஒரு பஸ் இருக்குது. இந்த 2 பஸ் டைமிங் விட்டிங்கன்னா உங்களால் மற்ற டைமில் போக முடியாது. மோஸ்ட்லி லோக்கல்ஸ் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒர்க் ரிலேட்டடாக அந்த தோட்டத்துக்குலாம் போகிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி ஒர்க் இந்த பஸ்ஸுக்கு போவாங்க போகிறாங்க. அப்சர்வேட்டரி ரோடுன்றப்போ கொடைக்கானல் அப்சர்வேட்டரி இருக்குது. அந்த வழிக்கு போகிறது தான். இதுலேருந்து தான் உங்களுக்கு சைட் சீயிங் போகிற ஒரு ரூட்டும் இருக்கும். அதாவது நீங்கள் அந்த பூம்பாறை, குணா கேவ் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த ரூட் வந்து இந்த வழியாக தான் போகும். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ லெஃப்டில் உங்களுக்கு போனது வந்து ரோஸ் கார்டன், இது கொடைக்கானல் அப்சர்வேட்டரி.
ஒருத்தர் 2 பேர் யாராவது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூம்பாறைக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் கிஸ்னி இருக்குது. ஹோட்டல் கிஸ்னி ரொம்ப ஃபேமஸுங்க. இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இங்கே ரூம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருந்து பார்க்குற ஹோட்டல் டாபா, இங்கே ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூம் ஸ்டேஸ் மாதிரி இருக்குது. இதை தாண்டி போனோம்னா வெல்கம் ஹோட்டல். பூம்பாறை முன்னாடியே தான் இது அவுட்டரில் தான் இது ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பூம்பாறை வில்லேஜில் போகுமா எனக்கு தெரியல. தூக்கத்துக்கு டைரெக்டாக போகிற வழி பஸ்ஸில் அதனால் வெல்கம் ஸ்டே அண்ட் ரெஸ்டாரண்ட். இந்த ரைட்டு ஒன்று போகுது பாருங்கள். போனீங்கன்னா பூம்பாறை முருகன் கோயில் இந்த வழியா. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு நிறைய இந்த டென்ட் ஸ்டே, கிளாம்பிங்கு, கேம்பிங், அப்புறம் ஏஃப்ரேம் ஸ்டே அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு லேண்ட்மார்க் பிக்கப் பாயிண்ட் மாதிரி வருவாங்க. இங்கே தான் பூம்பாறைக்கு ஸ்டாப் ஒரு ஹால்ட் இருக்குது. இங்கே இறங்குறவங்க இறங்கி போகிறாங்க, வாஷ்ரூம் போகிறவங்க, டீ குடிக்கிறவங்க எல்லாருமே. அப்பா தம்பியை கையில் பிடிங்கப்பா. பூம்பாறை ஊருக்குள்ள பூம்பாறை கோயில் மெயின் பஸ் ஸ்டாப். பார்த்து அப்புறம் ஓடி வருவாங்களா இல்லையா? பூக்கள் ஏத்தி அப்படிக்கா
அப்போ நான் கெஸ் பண்ணதாங்க கரெக்டு. அதாவது ஊருக்குள்ளே வந்துட்டு இது என்ட்ரி இல்லை. நீங்கள் மெயினாக பூம்பாறை டவுனுக்குள்ளே வந்துட்டு பூம்பாறை டவுன்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க. ரிட்டர்ன் வந்த வழியே போய் அதுக்கப்புறம் போகிறாங்க. பூம்பாறையில் ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு எல்லாருமே ரிட்டர்ன் பூம்பாறை போயிட்டு அதனால ரிட்டர்ன் போகும்போது ஸ்கூலுக்கு அப்படியே போகிறாங்க. பசங்க இப்போ தான் இறங்கி போனானுங்க. பூம்பாறை மேல்நிலை பள்ளி லோக்கல் கனெக்டிவிட்டி இந்த பஸ்ஸில் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலே என்னென்னு புரியும். லோக்கல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே தான் உங்களுக்கு அந்த ஏஃப்ரேம், லேம்பிங், மட் ஹவுஸ்ன்றது எல்லாமே இருக்குது. இப்போ போகிற வரைக்கும் என்னால் காட்ட முடிஞ்சா நான் காட்டுறேன், பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பூக்கள். இங்கே கேம்ப் நீங்கள் கீழே பார்க்குறது பூக்கள் லேக். இப்போ பார்த்தது பூக்கள் லேக்கு. இப்போ நேராக பார்த்தோம்னா இது வந்து கரெக்டாக பூக்கள் வில்லேஜுக்கே போயிடலாம். பூக்கள் வில்லேஜுக்கு வந்தாச்சு. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு தெரியும், பூக்கள். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. எங்கன்னு தெரியல, அங்கே நிறுத்துகிற இடத்துல நம்ம இறங்கிக்கலாம். கோயம்புத்தூர் கல்லுகளை தூக்கி வச்சுட்டு எந்த வண்டி பெரிய பெரிய கல்லை வச்சு விட்டீங்கன்னா எந்த வண்டி பாட மாட்டாங்க. சைடுல கல்லுகளை வச்சு விட்டு வண்டி போடுறது
கல்லை வச்சு விட்டா ஆக்சுவலி ஒரு சின்ன பாதை பஸ் ஆக்சுவலி இப்போ கீழே போகணும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க டூரிஸ்ட்டு. இப்போ அதனால் பஸ் இங்கே போக முடியல உங்களுக்கு. இந்த சேரு இந்த போர்டுகள் எடுத்துலாம் அந்த கார் முன்னாடி போய் கொஞ்சம் ரைட்டு இது எடுக்குமா? அது எடுத்து விட்டாலும் பரவாயில்ல. கூக்கல் லேக் வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது கூக்கல் லேக் இல்லை கூக்கல். பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூக்கல் லேக்கில் இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கும். இங்கே கூக்கல் வில்லேஜ் போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் போக முடியாது. 1 கிலோமீட்டர் திரும்பி நடந்து தான் வரணும். புரியுதுங்களா? இப்போ நானே 1 கிலோமீட்டர் இப்போ நடந்து தான் வந்திருக்கு. கூக்கல் லேக்கை பார்க்க ஆசைப்பட்டு இந்த பாதை தான். இங்கே கொடைக்கானல்லேருந்து வரும்போது நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் இறங்கிக்கலாம். இறங்கிட்டு நேராக போனீங்கன்னா கூக்கல் வில்லேஜுக்கு போகலாம். ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பஸ்ஸு வராது. நீங்கள் திரும்பி இந்த பக்கம் தான் வரணும். ரிட்டர்ன் வர்ற பஸ்ஸு இந்த பக்கம் இருந்து வரும், பழம்புதூரில். அதுலேருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா தான் கொடைக்கானல் போக முடியும். ஸோ கூக்கல் வர்றவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் பஸ்ஸில் வர்றதா இருந்தால் கூக்கல் லேக்லேயே இறங்கிட்டு கூக்கல் லேக்கை பார்த்துட்டு ஒரு 1 hour 2 hours கேப்பில் பஸ்ஸு பழம்புத்தூர்லேருந்து வரும். அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். இதான் கம்ப்ளீட்டாக கூக்கல் லேக் வியூ. கூக்கல் வந்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி அந்த ஹோம் ஸ்டேஸ் இருக்குது, ஏ ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் இருந்து நீங்கள் தங்கலாம். அது வந்து இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் கூக்கல் டவுனுக்கு தான் போகணும், வில்லேஜுக்கு. இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு லேக்கு, 2-3 ஷாப்ஸ் இருக்குது, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸு, பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் கேரி ஆன் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. கூக்கலுக்கு வந்த பஸ் ரைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரூட்ஸ் கவர் பண்ணலாமா என்னன்றது சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஷேர் சம் லவ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். See you.